டிஜிட்டல் கோல்டு அண்ட் பிசிக்கல் கோல்டு என்ன கேட்டிங்கன்னா பிசிக்கல் கோல்டு வாங்குறது நல்லது. ஏன்னா டிஜிட்டல் கோல்டில் நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. டிஜிட்டல் கோல்டுனால அதிகமான ரிட்டர்ன், பிசிக்கல் கோல்டுனா கம்மியான ரிட்டர்ன் அப்படி கிடையாது. பிசிக்கல் கோல்டில் சில நல்ல விஷயங்களும் இருக்கு, சில கெட்ட விஷயங்களும் இருக்கு. ஆன்லைன்ல சில நேரங்களில் நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில நகை கடைகளில் போனீங்கன்னா அவங்க கூட சில ஆப் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் பணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டு வந்துடும். அவங்க நீங்கள் போடுற பணம் அவங்க கோல்டாக மாற்றுறாங்களா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த ரிஸ்க் டிஜிட்டல் கோல்டில் இருக்குது. சென்னையில் ஒரு நண்பர் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஜிட்டலாக நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் பணத்தை இந்த ஆப்பில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது வந்துடும், லாபம் நிறைய வரவே அவரும் பணத்தை நிறைய போட்டு ஒரு காலகட்டத்தில் 29 கோடி ரூபாய் போட்டிருக்கிறார். அப்போ அதில் ஒரு 5 கோடி நம்ம வெளியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க போனால் பணம் வரல. மாதத்தில் ஒரு நாள் குறையும்னாக்கா அது என்னைக்கு குறையும்னு எப்படி தெரியும் நமக்கு? ஒரு வேலை 15ஆம் தேதி விலை குறைஞ்சிடுச்சுன்னு வாங்குறீங்க, 16ஆம் தேதி இன்னமும் குறையலாம் இல்லையா? ஒரு பொருள் அதனுடைய விலை ஒரு தேதியை வச்சோ இல்லை மாசத்துக்கு ஒரு தரம் குறையணும்னு ரூல் வச்சோ அப்படிலாம் வர்த்தகம் நடைபெறாது. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Ananya's Nana Nani Homes, Coimbatore. இது எங்களோட paradise. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மக்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணணுமா, நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதனால தான் பாதி பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டில் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ கோல்டே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ விலை ஏறி போச்சு. ஸோ இப்போ அவங்க டிஜிட்டல் கோல்டு வாங்குறது நல்லதா, இல்லை எப்பயும் போல ஒரு ஃபிசிக்கல் கோல்டே வாங்குறது நல்லதா? டிஜிட்டல் கோல்டு அண்ட் பிசிக்கல் கோல்டு ஏன்னாக்கா என்ன கேட்டிங்கன்னா பிசிக்கல் கோல்டு வாங்குறது நல்லது. ஏன்னா டிஜிட்டல் கோல்டில் நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த டிஜிட்டல் கோல்டு நீங்க எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வாங்கினீங்கனால் அது தவறு கிடையாது. இப்போ கோல்டு ETF அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். அது டிஜிட்டல் கோல்டு தான். அது பங்குச்சந்தை மூலமா வாங்குறீங்க. இந்திய அரசாங்கமே சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது இப்போ கொடுக்கறதில்ல, அதை நிறுத்திட்டாங்க. இருந்தாலும் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தவங்க பங்குச்சந்தையில் அதை விற்பாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு செபியினுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளடங்கிய எக்ஸ்சேஞ்சஸ், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அது மூலமாக நீங்க வாங்கினீங்கனால் அது ரொம்ப சேஃப். ஓகே. ஆனா பெஸ்ட் ரிட்டர்ன் அப்படினா பிசிக்கல் கோல்ட் தான். இல்ல, ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டும் ஒண்ணா தான் இருக்கும். ஸோ டிஜிட்டல் கோல்டுனால அதிகமான ரிட்டர்ன், பிசிக்கல் கோல்டுனா கம்மியான ரிட்டர்ன் அப்படி கிடையாது. பிசிக்கல் கோல்டுல சில நல்ல விஷயங்களும் இருக்கு, சில கெட்ட விஷயங்களும் இருக்கு. இந்த நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்ப தங்கம் விற்கிற விலையில அது ரொம்ப 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 அதிகமான காசு கொடுத்து வாங்குறோம், அதை நம்ம கண்ணில் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். அது டிஜிட்டல் கோல்டில் அது இருக்காது. அது ஒன்று. ரெண்டாவது, நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆன்லைன்ல சில நேரங்களில் நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையில் ஒரு நண்பர் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஜிட்டலாக நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் பணத்தை இந்த ஆப்பில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது வந்துடும். அது பண்ணது கோல்டு இல்லை, அவர் பண்ணது பங்குச்சந்தை. அவர் அதில் பணம் போட போட அவருக்கு நீங்கள் இந்த பங்கு வாங்கியிருக்கு, இந்த பங்கு இருக்குது, இந்த பங்கு இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லின்னு இருந்தவர் லாபம் நிறைய வரவே அவரும் பணத்தை நிறைய போட்டு ஒரு காலகட்டத்தில் 29 கோடி ரூபாய் போட்டிருக்கிறாரு. ஆனா அந்த டிஜிட்டல் ஆப் அதில் பார்த்தா நீங்க முதலீடு பண்ண தொகை 29 கோடி, உங்களுக்கு லாபம் கிட்டத்தட்ட ஒரு 155 கோடி போனது உங்க அக்கௌண்ட்ல இருந்து 185 கோடி இருக்குதுன்னு காமிச்சிருக்குது. அப்போ அதுல ஒரு 5 கோடி நம்ம வெளியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க போனா பணம் வரல. அப்போதான் அது யாருக்கோ ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாரு அந்த ஆப்பை கொடுத்தவங்க கிட்ட. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, சார் உங்களுக்காக நாங்கள் உழைச்சி உங்களுக்காக 155 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம், அதில் 10% எங்கள் கமிஷன் நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் அந்த பணத்தை எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சிருக்குது அவங்க ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டிஜிட்டலாக வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையானது? அது அரசாங்கம் அல்லது செபி கட்டுப்பாட்டில் வருகின்ற
பிஎஸ்சி, என்எஸ்சி மாதிரி மூலமா நீங்க போய் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்லாம் வாங்குனீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா இது ஏதோ சில நகை கடைகள்ல போனீங்கன்னா, அவங்க கூட சில ஆப் குடுப்பாங்க. ஆமா. ஸோ நீங்க இதுல பணம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வந்துரும். நீங்க போடுற பணம் அவங்க கோல்டா மாத்துறாங்களா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த ரிஸ்க் வந்து டிஜிட்டல் கோல்டுல இருக்கு. ஓகே. பிசிக்கல் கோல்டுல வேற சில விஷயங்கள் என்னன்னா, அத நீங்க பாதுகாக்கணும். டிஜிட்டல் கோல்டுல டிஜிட்டலா இருப்பது எந்த பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க பிசிக்கல் கோல்டு வாங்குனீங்கன்னா, அத நீங்க பாதுகாக்கணும். வீட்ல இருந்து திருடு போறது இருக்கு. சில பிளஸ், மைனஸ் பாயிண்ட் எல்லாத்துலயுமே இருக்கு. பட் இருந்தாலும் என்ன கேட்டீங்கன்னா, ஒண்ணு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அல்லது சாவரின் கோல்டு பாண்ட். இது 2த்துல ஏதாவது ஒண்ணு வாங்குனீங்கன்னா, நீங்க டிஜிட்டலா போகலாம். அது இல்லன்னா, ஒரு அட் த எண்ட் ஆஃப் த டே தங்கம்ங்கிறது வந்து அது வந்து முதலீடாக மட்டும் பார்க்கப்படுகின்ற ஒரு பொருள் இல்ல. அதை பெண்களுக்கு உண்டான ஒரு அழகு சாதனமாகவும் நம்ம அத பார்க்கிறோம். கண்டிப்பா. ஸோ நான் ஒரு தடவை என் மனைவி கிட்ட கேட்டேன். தங்கம் வாங்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா நானு டிஜிட்டல் கோல்டு வாங்குறேன். அவன் டிஜிட்டல் கோல்டுனா என்ன? அது பேப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்கம்மா. பேப்பர்ல இருக்கும் அப்படின்னேன். அப்போ நான் கல்யாணத்துக்கு போகும்போது அந்த பேப்பரை கழுத்துல மாட்டின்னு போனா எனக்கு மரியாதை இருக்குமா? அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பெண்கள் வந்து தங்கத்தை வந்து ஒரு முதலீடாகவும் பார்க்கிறார்கள், அழகு சாதனமாகவும் பார்க்கிறார்கள். அதுல ஓரளவு கான்சியஸா இருக்கிற பெண்கள் என்ன பண்ணாங்க, இந்த கல்லு வச்ச நகைலாம் வாங்கணும்னாக்கா அதுக்கு மதிப்பு குறைஞ்சிரும். கல்லு வைக்காத நகையா வாங்கணும். இல்ல குறைஞ்சபட்சம் வந்து காசு மாலை அப்படின்னா அது எல்லாமே அப்பப்போ காசு இருக்கும்போது ஒரு ஒரு கோல்டு காயினா வாங்கிக்கின்னு வருவாங்க. அது எல்லாத்தையும் ஒண்ணா கோத்து காசு மாலை எப்படி பண்ணிப்பாங்க. அதனால நீங்க உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன? அது வந்து ஒரு அழகு பொருளா பார்க்குறீங்களா? அல்லது வெறும் முதலீடா பார்க்குறீங்களா? அப்ப அத அழகு பொருளாகவும் நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து பிசிக்கல் கோல்டுல தான் சாத்தியம். என்னோட மனைவி சொன்ன மாரி டிஜிட்டல் கோல்டுல கழுத்துல மாட்டின்னு போக முடியாது. ஸோ அது வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க முதலீடு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மந்த் எண்ட் அதுவுமா வந்து தங்கம் வந்து இவ்ளோ குறைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க சில பேர் அப்படின்னா, மாசத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா இதே மாதிரி ஒரு டிராஸ்டிக் ஃபால் வரும். கண்டிப்பா எல்லா மாசமுமே வந்து என்னதான் தங்கம் ஏறினாலும், ஏதாவது மாசத்துல ஒரு நாளாவது குறையும் கண்டிப்பா. அதுதான் வந்து இன்னைக்கு ஜனவரில இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவே மாசத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் ஃபால் வருமா சார்? அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து ஜோசியம் தான். மாதத்துல ஒரு நாள் குறையும்னாக்கா, அது என்னைக்கு குறையும்னு எப்படி தெரியும் நமக்கு? ஓகே. ஒரு வேளை 15ஆம் தேதி குறையுது. பாருங்க 15ஆம் தேதி விலை குறைஞ்சிடுச்சுன்னு வாங்குறீங்க. 16ஆம் தேதி இன்னமும் குறையலாம் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதனால வந்து ஒரு பொருள் அதனுடைய விலை வந்து ஒரு தேதியை வச்சோ, இல்ல மாசத்துக்கு ஒரு தரம் குறையணும்னு ரூல் வச்சோ அப்படிலாம் வந்து வர்த்தகம் நடைபெறாது. அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. பொதுவா வந்து என்கிட்ட கேட்பாங்க. பங்குச்சந்தையில கேட்பாங்க. சார் எப்ப சார் பங்குகள வாங்கணும்? உங்ககிட்ட எப்போ கேஷ் இருக்குதோ, எப்போ முதலீடு பண்றதுக்கு கையில பணம் இருக்குதோ, அன்னைக்கு தான் நீங்க பங்குகள் வாங்கணும். சார் எப்ப சார் விக்கணும்? அப்போ உங்களுக்கு எப்போ பண தேவை இருக்கோ, அப்பதான் விக்கணும். மற்றபடி இந்த நேரத்துல தான் பங்குச் சந்தைகள் வாங்கணும் அப்படின்ற ஒரு சட்டம். அதே போல தான். தங்கம் வந்து உங்ககிட்ட சேமிப்பு இருக்குது, வாங்கணும்னு நினைச்சா நீங்க வாங்குங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, அத விக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வித்துருங்க. ஆனா மற்றபடி இந்த தேதியில வாங்குனா தங்கம் குறைவா கிடைக்கும், இந்த தேதியில வித்தா தங்கம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. அது எல்லாமே வந்து ஒரு ஜோசியம் தான் அதெல்லாமே. சார் இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கவங்க. இப்ப என்கிட்ட வந்து 1 கிராம், 2 கிராம் இருந்தாலுமே, இப்ப வந்து அது 1 கிராமே ரூ. 15,000 சொல்றாங்களே. இப்ப எனக்கு வந்து அது கோல்ட் லோனா வந்து போட்டு நான் கேஷ் எடுத்தா, அப்ப எனக்கு நெறைய கேஷ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மக்கள் எல்லாருமே போய் பண்ணா, அப்போ இந்தியன் எக்கனாமில கேஷ் ஃப்ளோ இன்கிரீஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அத எப்படி வந்து கவர்ன்மெண்ட் பேலன்ஸ் பண்ணுவாங்க? அதாவதுங்க கேஷ் ஃப்ளோ அப்படின்றது என்கிட்ட பணம் இருக்குது. என்கிட்ட இருந்து நீங்க கடன் வாங்குறீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற பணம் உங்ககிட்ட வருது. இது வந்து எந்த வகையிலுமே கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாக்காது. ஓகே. கரெக்ட்டுங்களா? அ இது வந்து அ அதிகமா கடன் வாங்குவதும் தவறு. ஓகே. ஒரு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. அந்த பிரச்சனைக்கு வேற வழி இல்ல. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பையனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும். கடைசி தேதி. நமக்கு சம்பளம் இன்னும் 15 நாள் கழிச்சு தான் வரும். ஆனா இப்போ தேதி கடைசி ஆகுது. அப்ப அந்த மாரி சமயங்கள்ல தங்கத்த அடகு வச்சு, அந்த மாரி ஒரு ஷார்ட் டெர்ம் ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள வந்து தீர்க்கிறது வந்து ஒரு சரியான இதுவா இருக்கும். ஆனா தங்கத்தோட விலை அதிகமாக, அதன் மூலமாக
பெறப்படுகின்ற கடனும் அதிகமாகும். ஒரு ஓகே. பொருளாதாரத்துல மக்கள் அதிகமா கடன் வாங்குறது நல்லதில்ல. ஓகே. அதனால ஓகே. தான் சமீபத்துல சில மாதங்களுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் வந்து நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நீங்க வந்து தங்கம் வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாரி கடன் வாங்க முடியாது. ஆ நீங்க வந்து அந்த தங்கம் வாங்குனதுக்கு உண்டான ப்ரூஃப் நீங்க வச்சிருக்கணும். அதேபோல வந்து பிஸ்கெட்டோ, காயினோ இருந்தா நீங்க அத வச்சு வாங்க முடியாது. நகைகள் இருந்தா ம். தான் வாங்கணும். நீங்க ஓகே. 1 வருஷத்துக்குள்ளார அந்த கடன திருப்ப செலுத்தணும். ம். திரும்ப செலுத்திட்டு தான் நீங்க அடுத்த கடன திரும்ப வாங்கலாம். அப்படிலாம் நெறைய ஓகே. கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்கிறாங்க. இந்த தங்கம் அதிகமா விலை ஏறுறதுனால இந்த ஆபத்து ஓகே. இருக்கவே செய்யுது. பொதுமக்கள் இந்த தங்கத்த அடமானம் வச்சு அதிகமான அளவுல கடன் வாங்கிடுவாங்களோ! ஆ அதனால வந்து கடன் சுமை அதிகமாகி அவங்க வாழ்க்கையில வந்து ம். பிரச்சனைக்கு ஆளாவாங்களோ! அப்படிங்கிற பயம் ரிசர்வ் பேங்க்குக்கும் இருக்கு, அரசாங்கத்துக்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, கோல்ட பத்தி நம்ம நெறைய பேசிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்டின்னா, ஷேர் மார்க்கெட் அண்ட் யூனியன் பட்ஜெட்லாம் வரப்போது. இப்போ பிப்ரவரி 1 ஆனாலே வந்து யூனியன் பட்ஜெட் 2026 வருது. ஸோ இந்த யூனியன் பட்ஜெட் 2026ல ஒரு நடுத்தர மக்களுக்கான ஒரு பாசிட்டிவ்ஸ் என்ன? நெகட்டிவ்ஸ் என்ன சார்? அவங்க என்ன செய்ய போறாங்கன்றது நமக்கு இன்னும் தெரியாது. ஆ ஓகே. பொதுவா வந்து ஆ நடுத்தர மக்கள் அப்படின்னு சொன்னாலே, அவங்க வந்து 2 வகையில பணத்த வந்து அரசாங்கத்துக்கு குடுக்குறாங்க. ஒன்று நேர்முக வரி, இன்னொன்னு வந்து மறைமுக வரி. அந்த நேர்முக வரி அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு வந்து ஒரு வருமானம் வருது. அந்த வருமானத்துக்கு நம்ம டாக்ஸ் பே பண்றோம். ஆ அல்லது நீங்க ஏதோ பங்குகள் வாங்குறீங்க. அப்போ வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ்ன்னு ஒரு டாக்ஸ் பே பண்றோம். ஆ நீங்க ஒரு தங்கமோ, அ ரியல் எஸ்டேட்டோ, பங்குகளோ விக்கிறீங்க. அப்போ கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு ஒரு டாக்ஸ் கட்டுறோம். இதெல்லாம் வந்து நேர்முக வரி. ஓகே. 2வது மறைமுக வரி. அது எப்படின்னா, நீங்க போய் ஒரு பொருள் வாங்குறீங்க. ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு ஒரு ரூ. 100 மதிப்புள்ள ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அவங்க ரூ. 118 தான் விப்பாங்க. ஸோ ரூ. 118 தான் அந்த பொருளோட விலை. ரூ. 118 தான் குடுத்து வாங்குவீங்க. ஆனா, அதுல ரூ. 100 தான் அந்த பொருள தயாரிச்சவருக்கு போகும். மீதி ரூ. 18 அவங்க வந்து அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி வரின்னு கட்டிடுவாங்க. ஓகே. நமக்கு தெரியாது. நம்ம ஜிஎஸ்டி வரி எவ்வளோ பே பண்றோம்ன்றது நமக்கு தெரியாது. நம்ம கடைக்கு போம்போது இந்த பொருள் விலை எவ்வளோன்னா ரூ. 118வான்னுவாங்க. அந்த ரூ. 118 அவங்க வித்துட்டு, அந்த வர பணத்துல ரூ. 18 கவர்மெண்ட்க்கு ஜிஎஸ்டியா பே பண்றாங்க. ரூ. 100 தான் அவங்களுக்கு போகும். ஸோ ஓகே. இதெல்லாம் வந்து மறைமுக வரி. ஸோ பொதுவா வந்து ஜிஎஸ்டிங்கிறது மறைமுக வரி. வருமான வரி, ஆ கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் இதெல்லாம் வந்து நேர்முக வரி. ஓகே. நேர்முக வரி பொறுத்தவரைக்கும், ஆ ஏற்கனவே வந்து ஓரளவு வரிகள்லாம் வந்து ஒரு நல்ல நிலையில தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 12,00,000 வரைக்கும் உங்களுக்கு வருமானம் வந்தால், அந்த வருமானத்துக்கு வரி கிடையாது அப்படின்னு போன வருஷம் சொல்லியிருக்கிறாங்க. ம். அது 12,00,000ன்றது ஒரு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தொகை தான். ஆ அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ன்னு சொல்லுவாங்க. அன்ஆர்கனைஸ்டு ம். செக்டர்ல வேலை செய்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 40,000, 50,000 மேல சம்பளம் வராது. ஒரு வருஷத்துக்கு அவங்க ஒரு 5,00,000, 6,00,000 தான் சம்பளம் வரும். அதனால அது வந்து நேர்முக வரி குறைவு தான். இந்த நேர்முக வரியே பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள், அதாவது இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ், இந்த லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆ இன்னொன்னு வந்து ஒரு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஒரு வீடு வாங்குறீங்க. ஒரு ரூ. 1,00,00,000 குடுத்து ஒரு வீடு வாங்குறீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு, அந்த வீட்ட நீங்க ரூ. 2,00,00,000க்கு விக்கிறீங்க. ஸோ நீங்க வாங்குன விலை 1,00,00,000 வித்த விலை 2,00,00,000. அப்போ உங்களுடைய லாபம் எவ்வளோ? ரூ. 1,00,00,000. அந்த ரூ. 1,00,00,000 நீங்க வரி கட்டணும். கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ். ஓகே. ஆனா உண்மை என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கும்போதும், ரூ. 1,00,00,000 குடுத்து வாங்குறதுக்கும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 1,00,00,000 மதிப்பும், இன்னைக்கு இருக்கிற ரூ. 1,00,00,000 மதிப்பும் ஒரே சமமான மதிப்பா இருக்குமா? இல்ல சார். கண்டிப்பா இன்கிரீஸ் ஆயிரும். கண்டிப்பா இருக்காது. ம். இன்னைக்கு ஒரு ரூ. 1,00,000ன்றதுலாம் சாதாரணமா இருக்குது. ஆனா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தா வந்து ரூ. 100 வச்சிருந்தாருன்னா, அது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அன்னைக்கு இருந்த ரூ. 100 இன்னைக்கு இருக்கிற ரூ. 100 ஒரே மதிப்பு கிடையாது. கண்டிப்பா. அதனால இதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் வச்சிருந்தாங்கன்னா, நீங்க ஒரு ரூ. 1,00,00,000 குடுத்து ஒரு சொத்து வாங்குறீங்க. ஒரு 10 வருஷம் நீங்க அத தொடர்ந்து வச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 6%
விலைவாசி ஏற்றம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 10 வருஷத்துல ஒரு தோராயமா வந்து 60% விலையேற்றம். 60%. அப்போ நீங்க வாங்கின விலை 1 கோடியா இருந்தாலுமே அவங்க இன்கம் டேக்ஸ்ல என்ன கணக்கு பண்ணிப்பாங்க, நீங்க வாங்கின விலை 1 கோடியே 60 லட்சம் கணக்கு பண்ணிப்பாங்க. ஓகே. அந்த 60 லட்சம் வந்து உங்களுடைய விலைவாசி ஏற்ற அந்த பண மதிப்புக்காக. ம். அப்ப நீங்க 2 கோடி ரூபாய்க்கு வித்தீங்கன்னா உங்களுடைய லாபம் 1 கோடின்னு கணக்கு பண்ண மாட்டாங்க. உங்க லாபம் 40 லட்சம் 40 லட்சம். அந்த 40 லட்சத்துக்கு மட்டும் நீங்க வரி கட்டினா போதும். ஓகே. அதுக்கு பேர் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ட எடுத்து விட்டுட்டாங்க. எடுத்து ஓகே. விட்டுட்டாங்கன்னா, ஓகே. உங்களுக்கு எவ்வளவு லாபம் வந்தாலும் நீங்க டாக்ஸ் கட்டணும் ஓகே. அப்படின்னு சொல்லி. சோ இது நம்மளுக்கு நெகட்டிவ் தான் அப்போ. ஆமா. நேர்முக வரியில சம்பளத்துக்கு 12 லட்சத்துக்கு வரி கிடையாதுன்றது ஓகே. அது நல்ல தொகை தான். ம். இருந்தாலும் அதிலேயும் வந்து சிலர் வந்து சில குறைகளை சொல்றாங்க. எப்படி குறைகள் சொல்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீங்க வேலை செய்றீங்க. உங்களுக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. நீங்கள் திருமணமான பெண்ணா இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உங்க ம். கணவர் வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஆனா நீங்க உங்க கணவர் 2 பேர் தான். வேற ஆளே கிடையாது. அப்ப நீங்க 2 பேரு 24 லட்சம் ரூபாய். ஆனா நீங்க டாக்ஸே பே பண்றது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 12 லட்சத்துக்கு டாக்ஸ் கிடையாது. உங்க கணவருக்கு 12 லட்சத்துக்கு டாக்ஸ் கிடையாது. இந்த பக்கம் எனக்கு என்னுடைய மனைவி வேலைக்கு போகல. நான் வந்து 15 லட்சம் சம்பாதிக்கிறேன். ம். எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. என்னோட அப்பா அம்மாவையும் நான் தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறேன். அப்ப நாங்க 6 பேரு. நீங்க 2 பேரு, ஓகே. நாங்க 6 பேரு. உங்களுடைய குடும்ப வருமானம் 24 லட்சம் டாக்ஸ் கிடையாது. ஆனா என்னுடைய குடும்ப வருமானம் 15 லட்சம். ஆனா 12 லட்சம் தான் எனக்கு ஃப்ரீ. அதுக்கு அப்புறம் ஒரு 3 லட்சத்துக்கு நான் டாக்ஸ் பே பண்ணணும். ஓகே. அப்போ இது எப்படி நியாயமாகும்? நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரியான செலவு தானே இருக்கும். ஒரே மாதிரியான வாடகை தானே இருக்கும். ஒரே மாதிரியான கரண்ட் பில்லு தானே இருக்கும். இன்னும் கேட்டீங்கன்னா, என்னோட குழந்தைகள் படிப்புக்கு அதிகமா செலவாகும். என்னுடைய பெற்றோர்களுடைய மருத்துவத்துக்கு இன்னும் அதிகம். உங்கள விட எனக்கு செலவினங்கள் அதிகமா இருக்கும். ஆனா, நீங்க 24 லட்சம் ரூபாய் நீங்க டாக்ஸ் பே பண்றதுல, நான் வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு நான் டாக்ஸ் பே பண்றேன். ஓகே. சோ இதுக்கு வந்து சில நாடுகள்ல சில தீர்வு வச்சிருக்கிறாங்க. அது என்ன தீர்வுனா, டாக்ஸ்ங்கிறது தனி மனிதருக்கு கிடையாது. டாக்ஸ்ங்கிறது குடும்பத்துக்கு தான் டாக்ஸ். சோ இப்போ உங்களுக்கு 12 லட்சம், உங்க கணவருக்கு 12 லட்சம். சோ உங்க குடும்பத்துக்கு 24 லட்சம். சோ 24 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அப்ப எனக்கு 15 லட்சம், என்னோட மனைவிக்கு 0. அப்ப என்னுடைய குடும்ப வருமானம் 15 லட்சம். அப்ப எனக்கும் டாக்ஸ் கிடையாது. டாக்ஸ் So, அதாவது ஒரு குடும்பத்துக்கு 24 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. ஓகே. சோ இந்த மாதிரி வந்து தனிநபர் வருமானத்துக்கு வரி விதிக்கிறத விட்டுட்டு குடும்ப வருமானத்துக்கு வரி விதிக்கணும். ஓகே. ஓகே சார். So, இந்த நடைமுறை வந்து ஏற்கனவே பல நாடுகள்ல இருக்கு. அமெரிக்காவிலயும் இருக்கு. ம். ஓகே. சோ இது வந்து இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கறாங்க. ஒருவேளை வந்து குடும்ப வருமான வரி அப்படின்னு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இரண்டாவது பெரிய எதிர்பார்ப்பு நான் சொன்ன மாதிரி நேர்முக வரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ம். ஆனா இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அதெல்லாம் வந்து அதிகமா இருக்கு. அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு அடுத்தது மறைமுக வரி. மறைமுக வரியை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டுக்கும் மறைமுக வரிக்கும் சம்பந்தம் கிடையாது. மறைமுக வரி அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்னு இருக்கு. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல மத்திய நிதி அமைச்சர், மாநில நிதி அமைச்சர்கள் எல்லாரும் உறுப்பினர்களா இருப்பாங்க. அவங்க கூடி முடிவு எடுப்பாங்க. ஸோ அதுதான் ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ அந்த மறைமுக வரிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால அந்த மறைமுக வரி பத்தி நம்ம வந்து பட்ஜெட்ல எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நேர்முக வரியில நான் சொன்ன மாதிரி ஒண்ணு இந்த குடும்ப வருமானம் வரி மற்றும் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல குறைக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கறாங்க. பாப்போம் நிர்மலா சீதாராமன் என்ன பண்ண போறாங்க சண்டேன்ட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் டைம் எடுத்து நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே பொறுமையா பதில் சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு பட்ஜெட்டை வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அந்த கோல்டு சில்வர் ரேட்டை பத்தி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Ananya's Nana Nani Homes, Coimbatore. இது எங்களோட paradise.